வணக்கம் மக்களே! சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வருஷா வருஷம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்துட்டு, பொங்கல் பரிசு பொருட்கள்னு சொல்லி இந்த கரும்பு, வேட்டி, சேலை அதெல்லாமே வந்து குடுத்துட்ருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போறாங்க, இப்போ வருகின்ற தைப்பொங்கலை முன்னிட்டு, பொங்கல் பரிசு தொகுப்புல டிஃப்ரெண்ட்டா ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்காங்களா? இல்லன்னா அமௌண்ட்டா குடுக்க போறாங்களா? இல்ல அமௌண்ட்டாவும் குடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பாவும் கொடுக்க போறாங்களா? அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. அண்ட் ரெகுலர் வியூவர்ஸ் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லி சொல்லுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது குறித்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் உதவியாக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு அல்லது ரொக்க பணத்தை வழங்கி வருவது வழக்கம். தற்போது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருவதால் பொங்கல் பரிசு குறித்த அரசின் திட்டம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. இந்நிலையில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் முக்கிய தகவல்களை தெரிவித்துள்ளார். அவை தமிழகத்தில் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான பயனாளிகளின் ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 1.20 லட்சம் என்பதை உயர்த்துவதற்கான கோரிக்கை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். முதல்வர் கோவைக்கு வரும்போது அரசு கட்டடங்கள் எவை தயார் நிலையில் உள்ளதோ அவற்றை மட்டுமே திறந்து வைப்பார். தைப்பொங்கலுக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்படுமா அல்லது ரூபாய் 2000 ரொக்க பணம் வழங்கப்படுமா என்பதை முதல்வர் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசித்து விரைவில் பொங்கல் பரிசுக்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்று தெரிவித்துள்ளார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வசதித்துறை அமைச்சர் செய்தியாளர்களில் சந்திக்கும் போது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுமா இல்லைனா ரூபாய் 2000 ரொக்க பணமாக கொடுத்துருவாங்களா அப்படின்றத முதல்வர் வந்துட்டு இந்த கோவைக்கு வரும்போது வந்துட்டு கண்டிப்பாக ஆலோசித்து சீக்கிரமாகவே இதற்கான பதிலை வந்து சொல்லுவார் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து போயிட்டுருக்கு. அதற்கான ஆண்டு வருமானம் ரூபாய் 1.2 லட்சம் அதை உயர்த்துவதற்கான கோரிக்கையும் வந்துட்டு கொண்டு செல்லப்படும் சொல்லியிருக்காரு. அது மேலும் பார்த்தீங்கன்னா, கோவையில் எவையெல்லாம் வந்துட்டு தயார் நிலையில் இருக்கோ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதை வந்துட்டு திறந்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்லியிருக்காரு. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.